மூணை தனித்தனியா சொல்லி பிளக் பண்ணுங்க. இப்ப கேட் வருது. இப்ப வருது. அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட படிச்சுக்கிட்டோம்னா நம்மளால ஆங்கிலத்தை எளிமையா வாசிக்க முடியும். அதுதான் இந்த ஜாலி போனிக்ஸ்ங்கிறது. அத 42 சவுண்ட்ஸ் எங்க பசங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமா அரை மணி நேரம் தினந்தோறும் இதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து. இப்ப ஏல இருந்து இசட் வரைய எல்லா எழுத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷனும் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. At this time, we are proud to present the alphabet from A to Z. Some letters are made of straight lines, and some are curvy and round, but every letter makes a sound. The A says ah, the B says the C says and the D says D. The D says eh, and the F says the D says And the H says the I says eh, and the J says Jack. the K says and the L says oh 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 oh. The M says and the N says the O says ha 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 ha. And the P says The Q says and the R says the S says and the T says the U says and the B says boo. the W says what and the X says the Y says yeah And the Z says and those are all the letters in the factory. இப்படிதான் ஏல இருந்து இசட் வரைய ஒவ்வொரு எழுத்துக்குரிய சவுண்ட்ஸை சைக்கிளோட கத்துக்கிட்டதுனால எப்ப அவங்களே ஆசையா வந்து கேட்கறாங்க. தமிழ் வாசிக்க தெரியாத பசங்க கூட ஆங்கிலம் நல்லா வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு இது இங்கிலீஷ் ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க. இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 சவுண்ட்ஸ் கொஞ்சம் தங்க 4 சவுண்ட்ஸ். பிங்கிற எழுத்து, ஏங்கிற எழுத்து, என்ன, டி. இப்ப பிங்கிற எழுத்துக்கு என்ன சவுண்ட் சொல்லுங்க? ஏக்கு, என்னக்கு, டீக்கு. இப்ப பிளண்டிங்னு சொல்லுவோம். பிளண்டிங்னா எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கிறது பேரு பிளண்டிங். சேர்த்து வாசிங்க. இப்படித்தான் ஆங்கில வார்த்தைகளை வாசிக்க வைக்கிறோம் அதோட சவுண்ட்ஸ் மூலமா. இது வந்து நாங்க பெரிய பசங்களை மட்டும் வச்சு பண்ணல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வாசிப்பாங்க. அதுக்கு ஒரு 4 சவுண்டை வச்சு நிறைய வார்த்தை மாத்தி மாத்தி உருவாக்கலாம். அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வாசி காட்டுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வாசிக்கிற ரொம்ப எளிமையான வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்தோடனே நாங்கள் 50 வார்த்தை வரையும் வாசிக்க வச்சிருவோம். இது மாதிரி ஆங்கில பயிற்சி எங்க பள்ளியில ரொம்ப சிறப்பா இருக்கு. வேற லெட்டர்ஸ் வாசிக்கிறது, வார்த்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, கான்வர்சேஷனும் எங்க பசங்க நல்லா பண்ணுவாங்க. How can I help you? I couldn't find the book I was looking for. Did you set the correction? Yes, it should have been that, but it is not. Someone may have taken it. Will you be getting another copy anytime soon? I am sure we will. Would you be able to reserve it for me? I will reserve it. Thank you very much. In today's class, we are going to learn about verbs. Action word they tell us what action is happening or going to happen next. I have a doubt. What is the
words are action word. Got it, miss? Thank you. Welcome. Thank you. கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது, கிராமரும் நாங்க இன்ட்ரெஸ்டிங் முறையான இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். நம்ம படிக்கும்போது வவல்ஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, வவல்ஸ்லாம் என்னங்க? AEIOU. ஆனா அதெல்லாம் நமக்கு மறந்தும் போயிருது, ஞாபகம் வச்சுக்கிற முடியல. அதுல ஷார்ட் வவல், லாங் வவல்லாம் இருக்கு. அதெல்லாம் வேலைக்கு வந்த பிறகு கத்துக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே அழகா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கிறோம். Vowels of the alphabet, I know them all by name. A-E-I-O-U, 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 I know them all by name. வவல்ஸ்ல ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ்னு அவங்கவுங்க கையிலேயே எழுதி சொல்லி கொடுக்குறோம். உங்க கை ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ். ஷார்ட் வவல்ஸ்லாம் சொல்லுங்க. லாங் வவல்ஸ் சொல்லுங்க. கிராமரை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முறையில தான் சொல்லி கொடுக்குறோம். கிராமர் மட்டும் Vowels of the alphabet, I know them all by name. A-E-I-O-U, 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 I know them all by name. கிராமர் மட்டும் இல்ல, சில இங்கிலீஷ் வார்த்தை எந்த ரூல்ஸ்லயுமே வராது, இந்த போட்டிக்கு வராது. அதுல சில ஸ்பெஷல் இதா வச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுப்போம். இதுக்கு பேரு மேஜிக் இ. மேஜிக் பண்ற மாதிரி அந்த வார்த்தைகள் நிறைய இருக்கும், 50க்கு மேல இருக்கும். அந்த வார்த்தைகளை மேஜிக் ஈன்னு சொல்லுவோம். அதை வச்சு சொல்லி கொடுப்போம். எங்க பையன் செஞ்சுக்கிறோம். மேஜிக் பண்ணி இந்த வேர்ட்ல ஒரு மேஜிக் பண்ணிருக்கு, அந்த மாதிரி வாசிக்கிறோம். இது எங்க ஸ்கூல்ல பிள்ளைங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்க பிள்ளைங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னு. அதனால அடுத்த வருஷம் உங்க பிள்ளைங்கள எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.